வணக்கம்டா அன்பா. ஒரு வழியா 3 மாசம் கழிச்சு நெல் இன்னைக்கு அறுவடை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான நாள் தான். பல போராட்டத்தை தாண்டி இந்த வட்டம் நெல் அறுக்கிறோம். ஃபுல்லா மிஷின் அறுவை தான். ஃபுல்லா மிஷின் நம்மளுக்கு வைக்கோல் தனியா நெல்லு தனியா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருச்சு அம்முண்டு. இன்னும் 10 நாள் கூட விட்டு அறுக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியும், நான் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தாலும் தெரியும், ஃபுல்லா பண்ணி உழப்பி மாடு உழப்பிருச்சு. அதனாலே வேமா அறுக்க வேண்டியதா போச்சு. வைக்கோல்லாம் ஃபுல்லா பச்சையா தான் கிடக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வீடியோ எடுத்து இருக்கும்போது நாய் குலைக்கிற சவுண்டு பார்த்தா நம்ம நாய் ஒரு கீரி கூட சண்டை போட்டுக்கிட்டு, கீரிக்கும் பாம்புக்கும் தான் ஆகான்னு பார்த்தா நாய் இந்த போடுது கீரியை. ஒரு வழியா அந்த கீரியை கொண்டே போட்டுருச்சு அந்த நாய். இன்னைக்கு நைட் அதான் டின்னர் போல. அதுக்கு நான் கீரியை பார்க்க போறேன், உடனே நடிப்பை போடுது அப்படியே பம்மற மாதிரி. நான் தூக்கிட்டு அங்கிட்டு போய் சாப்பிட்றேன்டான்ட்டு ஓடியே போயிருச்சு அந்த நாய். காட்சியை பார்த்தீங்களா? கோடி ரூபா கிடைத்தாலும் இந்த காட்சி கிடைக்காது. அப்படியே கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இது ஒண்ணுதான் பலன். அப்படியே தங்க உழுகுற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அப்படி நெல்லை தொட்டு பார்க்கும்போது அப்படியே தங்கத்தை தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இப்போ டக்கர்ல எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டியிலிருந்து பிடிச்ச நெல்லை கொண்டு போயிட்டு பாறைக்களத்தில் தட்ட போய்கிட்டு இருக்கோம். முதல் ரவுண்டு போறேன். எப்படி ஒரு 3 ரவுண்டு போவோம்னு நினைக்கிறேன். தெரியல இந்த வட்டம் எப்படி நெல் வாசிருக்குன்னு தெரியல. வட்டம் 3 ரவுண்டு போவோம். எப்படி வாசிருக்குன்னு தெரியல. நெல்லு கொட்டுற சீனை பாருங்க. அப்படியே கண்ணு ஏதோ ஃபால்ஸ்ல இருந்து உழுவுற மாதிரி கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. யூடியூப்ல இருந்து பாக்குறோம். நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. ஒரு விவசாயிக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டு விடுங்கப்பா. இன்ஸ்டா நண்பர்களே, இது மாதிரி தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ வைக்கல. பாத்தீங்களா பசேர்னு இருக்கு. இந்த மாட்டு தொழிலால தான் வேமா இருக்க வேண்டியதா போச்சு. நெல் எப்படி அறவடுது பாத்தீங்களா மிஷின்ல. எவனும் உங்களுக்கு நெல் வண்டி மேல ஏறி வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இதுக்காகவே நம்ம ஐடிக்கு ஒரு லைக்கை போட்டு ஃபாலோவை தட்டி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரும் நண்பா. அதுக்காக நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் புது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எடிட் பண்ணி இறக்க வேண்டியதான் தரமா. நெல் வண்டி மேல இப்படிதான் இருக்கும். நெல் அந்த பைப்ல இருந்து அப்படியே உள்ள ஒரு தொட்டியில ஒழுகும். அந்த தொட்டில இருந்து தான் நம்மளுக்கு டிராக்டர்ல கன்வெர்ட் ஆகுது. இந்த தொட்டி வந்து 650 கிலோ பிடிக்குன்ற நம்ம டிரைவர் என்ன. தொட்டி நிறைஞ்சோன்னா அப்படியே நம்ம டிராக்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த மாலை பொழுதுல நம்ம டீயை குடிச்சு நம்ம தோட்டத்தை பார்க்க அவ்வளவு அருமையா இருக்கு. டீயை குடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறேன், கீரி நம்பர் பார்ட் 2 வந்துருச்சு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி கீரி அதோட கோவத்தை கொடூரமா வெளிப்படுத்துது. ஒரு வழியா நல்லபடியா கருது அறுத்து முடிச்சாச்சு. நெல்லு பனியில காயக்கூடாதுன்னு தார்பாயை போட்டு நம்ம மாமா நெல்லை மூடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட் இங்கதான் ஆல்ட்டு. பெண்கள் டான்ஸ் ஆனா லைக் போடுறீங்க. இந்த மாதிரி விவசாயிக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டு விடுங்க. அன்பா.